நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே உள்ள ராமநாயினி குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜானகிராமன். இவர் விவசாயம் செய்து வந்தார். இவருக்கு மனைவி மல்லிகா, விகாஷ், லோகேஷ், ஜீவா ஆகிய 3 மகன்கள் இருந்தனர். அது மட்டுமின்றி இவர்கள் அதே பகுதியில் நர்சரி வைத்து நடத்தி வந்தனர். இதில் மூத்த மகன் விகாஷிற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு குழந்தை உள்ளனர். மேலும் விகாஷ், ஜீவா ஆகியோர் சொந்த ஊரிலேயே இருந்து அப்பாவிற்கு உதவியாக நர்சரியை கவனித்து வந்துள்ளனர். 2வது மகன் லோகேஷ் பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் ஜானகிராமன் தனது 2 மகன்களை அழைத்துக் கொண்டு இரவு நர்சரிக்கு சென்றுள்ளார். மேலும் அப்பா ஒரு புறமும் மகன்கள் மற்றொரு புறமும் சென்றுள்ளனர். அப்போது திடீரென ஜானகிராமனின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. இதனால் பதறிப்போன 2 மகன்களும் அப்பாவின் அலறல் சத்தம் வந்த திசையை நோக்கி பதறி அடித்துக் கொண்டு ஓடி உள்ளனர். அப்போது ஜானகிராமனின் பக்கத்து விவசாய நிலத்தில் வனவிலங்குகள் வராமல் தடுப்பதற்காக சட்டத்துக்கு புறம்பாக வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி துடித்துக் கொண்டிருந்துள்ளார். இதனை பார்த்த 2 மகன்களும் அப்பாவை காப்பாற்ற முயற்சி செய்தபோது அவர்களும் மின்வேலியில் சிக்கிக் கொண்டனர். இதனால் சிறிது நேரத்திலேயே 3 பேரும் மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அங்கு சென்று பார்த்தபோது 3 பேரும் உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இதுகுறித்து உடனே வேப்பங்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன்படி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மின்சார அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்து மின் இணைப்பை துண்டிக்கச் செய்தனர். பின்னர் 3 பேரின் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டத்துக்கு புறம்பாக வேலி அமைத்து தந்தை உட்பட 3 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான நிலத்தின் உரிமையாளர் சங்கர் தலைமறைவாக இருந்த நிலையில் வேப்பங்குப்பம் காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மின்சார வேலி எங்குமே அமைக்கக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். இதுகுறித்து அந்தந்த ஏரியாவின் மின்வாரிய ஏஐயிடம் புகார் அளித்தாலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் மின் திருட்டு தடுப்பு படை என்றே உள்ளது, அவர்களிடமும் புகார் அளிக்கலாம். காட்டு விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க அதன் உரிமையாளர்கள் சட்டவிரோதமாக மின்வேலி, கம்பி வலைகள் போன்றவற்றை அமைப்பதும் அதனால் வனவிலங்குகள் மட்டுமல்லாமல் மனித உயிர்கள் பறிபோவதும் தொடர்கதையாகி வருகிறது. வனவிலங்கின் உயிரோ மனித உயிரோ மின்சாரம் தாக்கி துடிதுடித்து இறப்பது என்பது எவ்வளவு கொடூரமானது. பயிர்களை காப்பாற்றுகிறேன் என்கிற பெயரில் மின்வேலி அமைப்பது எந்த அளவுக்கு மனித தன்மையற்ற செயல். இப்படி பயிர்களை காப்பாற்றுகின்றேன் என்கிற பெயரில் மனித உயிருக்கே ஆபத்தாக செயல்படுவோரை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு மின்சாரத்துறைக்கு உண்டு. வனவிலங்குகள் மின்வேலியில் உயிரிழப்பதை தடுக்க வேண்டிய பொறுப்பு வனத்துறைக்கு உண்டு. விவசாய நிலத்தில் மின்வேலி அமைப்பது கிரிமினல் குற்றம். இதை மீறும் பட்சத்தில் இந்திய தண்டனை சட்டம் மின்சார பிரிவின் கீழ் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வகையில் சட்டம் உள்ளது. மின்வேலிகள் அமைப்போர் மீது 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். ஆனால் மின்சாரத்துறையினரோ வனத்துறையினரோ ஃபீல்ட் விசிட் செய்யாமல் இருப்பதுதான் இதுபோன்ற உயிரிழப்புகளுக்கு காரணம் என பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மின்வேலியால் மனித உயிரிழப்புகள் ஏற்படும் போது சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்தவர் மீது மட்டுமல்ல, அலட்சியமாக செயல்படும் மின்சாரத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இதுகுறித்து ஒடுகத்தூர் வனச்சரக அலுவலர் வெங்கடாச்சலத்திடம் கேட்டபோது, சட்டவிரோதமாக அமைக்கப்படும் மின்வேலிகளுக்கும் வன உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் வைல்ட் புரொடெக்ஷன் ஆக்டின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பயிர்களை காப்பாற்ற சோலார் மின்வேலி அமைப்பதற்காக நாங்கள் அனுமதி அளிக்கிறோம். விவசாயிகள் முன்வந்தால் நாங்கள் இடத்தை ஆய்வு செய்து சோலார் மின்வேலி அமைப்பதற்கான அனுமதியை அளிக்கிறோம் என்றார்.
பாலிமர் செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் சேதுராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7370414434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.